போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் இந்த 2024 டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸோ இப்போ நமக்கு 2024 ஒரு புதிய வருடமாக நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. 2023 பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேர்வுகள் மத்தியில் இது ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு நெகட்டிவிட்டி ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனாலும் கூட நமக்கு ஒரு போட்டித் தேர்வு என்று வரும்போது அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி தான். அதே மாதிரி நிறைய இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையிலே நமக்கு ஒரு அச்சம் ஒரு நிலவுகிறது. அது என்ன அப்படின்னா, சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? ஸோ அப்படி சேஞ்ச் ஆனால் என்ன மாதிரிலாம் இருக்கும்? இந்த மாதிரிலாம் நம்முடைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எப்போ வரும், எஸ்பெஷலி எலெக்ஷன் வர்றதுனால வரும் வராது இந்த மாதிரி நாமளாக ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம டிஆர்பி ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு கேட்டாலும் கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். இட் இஸ் அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்டு 2 பேப்பர் 1 இப்போ அனௌன்ஸ் பண்ணனால டெட்டு 1 அடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதற்கு அடுத்து பிஜி டிஆர்பி வர்றதாகவும் கேட்டால் சொல்கிறாங்க. பட்டு அது எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாது. பட்டு ஃபேக்ட் தான். இந்த பேப்பர் 1 போடாமல் பிஜிடிஆர்பி வரவே வராது. அப்போ அதுதான் அடுத்து கண்டிப்பாக வர்றதாக இருக்கும். ஸோ இதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறை என்பது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இருந்தாலும் தேர்வர்கள் மத்தியில் நாம் எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்லாம் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் தான் நாம் அதில் அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும். பட் அதுவரை நம்மளுடைய காலம் போயிடுது. நிறைய பேருக்கு ஏஜ் ஃபேக்டர் போயிடுது. இன்னும் நிறைய பேர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் இதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பளு இருக்கும். அதுவும் பெண்கள் என்றால் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது போக நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், அப்புறம் உறவினர்கள், இவங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு மனசில் என்ன இருக்கும், ஒரு விரக்தியை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அப்போது நம்ம ஜெயிச்சே காட்ட வேண்டும் என்ற ஒரு வெறி நம்ம மனசுக்குள்ளே அதை கொண்டு வரணும். த பேர்னிங் டிசையர் ஷுட் பி ஃப்ரம் யுவர் ஹார்ட். அங்கேருந்து வரணும் அந்த பேர்னிங் டிசையர், வேலை வாங்கணும் அப்படின்றது. இப்போது நான் எல்லோரும் நான் நல்லா தான் முயற்சி பண்ணேன், எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிட்டு 5 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்வது இயற்கையான விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் சிறிது முயற்சி செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த போட்டித் தேர்வினுடைய உச்சத்தை அடைந்திருப்பாங்க, அல்லது வெற்றி கனியை எட்டியிருப்பாங்க. அப்போது அந்த விளிம்பு வரைக்கும் சென்று தோற்றாலும் தோற்றது தான். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெர் இஸ் நோ வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் 0 அண்ட் த லாஸ்ட் கட் ஆஃப் மார்க். நீங்கள் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்குக்கு கீழே எடுத்தாலும், இல்லை நீங்கள் மார்க்கே எடுக்கலாமல் 10 மார்க் 20 மார்க் 50 மார்க் 100 மார்க் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வேலைக்கு போக முடியாது. அன்லைக் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்கூல்லையோ காலேஜில் படிக்கும் நமக்கு ஒரு டார்கெட் மார்க் இருக்கும். பிஜி அந்த மாதிரி காலேஜெலாம் 50%, 60%, அக்ரிகேட் 60% இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ படிப்பு என்று வரும்போது நீட் எக்ஸாமுக்கு கூட அந்த டாப் ரேங்கிங் யார் எடுக்கிறாங்களோ, டாப் மார்க் யார் எடுக்காங்களோ அவங்க தான் அந்த ஸ்பெசிஃபிக் படிப்புக்கு போக முடியுது. அது ஜேஇயாக இருக்கட்டும், அல்லது ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்லைனா நீட் எழுதி எக்ஸாமுக்கு போகக்கூடிய அதை மெடிக்கல் எக்ஸாம் போகக்கூடிய பிஜி யூஜி இன்னும் மேல் படிப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இதில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அதுதான் நிசப்தமான உண்மை. இதை நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, அடுத்த வருடம் இனிமேல் வரக்கூடிய தேர்வில் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, இல்லைனா அப்படி சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, வேறு எதுவும் மாற்றுவாங்களா, அப்புறம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பதில் சொல்லவே முடியாது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த கட் ஆஃப் என்பது டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, நம்பர் ஆஃப் வேக்கன்சி, அந்த டைமில் தேர்வர்கள் எந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ நான்லாம் படிக்கும்போது 106 லீஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கு, அதுக்கு கீழே கிடையாது என்னுடைய கேட்டகரியை பொறுத்த மட்டுக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சில இதில் 100, 101, 102 எடுத்தவங்க கூட வர முடியாமல் போயிடலாம்.
இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிகவும் கடினமானதாக இருக்கட்டும். அதான் நான் சொல்லுவேன், போன டைமே நீங்கள் போகலை, ஏன்னா ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு, திரும்பி அடிஷ்னல் வேக்கண்ட் விழுந்துச்சு, ஒரு பல்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இனி வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி எல்லா கேட்டகரிலையும் இனிமேல் ஸ்கூல்ஸ் அப்கிரேடேஷன் இதெல்லாம் ரொம்ப மீகராக தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே நிறைய இடங்களில் ஸ்கூல் இருக்கிறதுனால அந்தந்த ஏரியா பசங்க தான் வர்றதுனால நிறைய ஸ்ட்ரென்த்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. போஸ்ட்டு கம்மியாக தான் ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேஸ்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷன் இதை பொறுத்து தான் இது வேக்கன்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ரலாக. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு போட்டி என்பது கடினமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் வெளியே வரக்கூடிய பட்டதாரிகளினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நிறையா போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒருத்தர் 40-45 வயசு இருக்கும், அவரும் போட்டியிடுவார். 25 வயசு முடித்த அல்லது 27 வயசு முடித்தவரும் போட்டியிடுவாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். முன்னையாவது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் கொஞ்சம் மார்க் கிடச்சிது, இப்போ அதுவும் கிடையாது. அந்த பேஸ்ட் ஆன் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. எந்த விதமான ப்ரையாரிட்டி கிடையாது. ப்ரையாரிட்டி எங்கே ஒரே ஒரு இடத்துல தான். நீங்கள் மார்க்கு சேம் மார்க்காக இருந்தீங்கன்னா வயசானவங்களுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸு அப்படி அங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் அந்த ஸ்பெசிஃபிக் கட் ஆஃபுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான். இப்போ 101 உங்களுடைய கட் ஆஃப், ஆனால் 102 கட் ஆஃப் நின்று போச்சு, உங்களுக்கு வயசு 40-45, நோ, வி ஓன்ட் கன்சிடர். ஸோ எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிகப்படியான மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தால் மட்டுமே நீங்கள் வேலைக்கு போக முடியும், இல்லைனா முடியவே முடியாது. நீங்கள் எய்ம் 3 டிஜிட்டில் 3-1-1-1-1+ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட்டை வைங்க. அப்போ 110க்கு குறையாமல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் நீங்கள் வச்சிங்கன்னா தான் நீங்கள் மேலே போக முடியும். சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வில் போட்டியாளர்களின் எண்ணிக்கை, அந்த போட்டி மனப்பான்மை, ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுத்துட்ருக்கு. இன்னும் நிறைய பேர் ஆரம்பிக்கவே இல்லை, ரைட்டுங்களா? நிறைய பேர் 1 வருடத்திற்கு மேலே தயாராக இருக்காங்க. எப்படி ரேஸுக்கு இருக்கக்கூடிய குதிரை போன்று சரியாக இருக்காங்க. விசில் கொடுத்தா போதும், பறந்து போகிறதுக்கு ஆட்கள் இருக்குது. அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டெப்த்து நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை தான் நான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது வெறுமனே படித்து பாஸ் மார்க் எடுப்பது அல்லது 100 எடுப்பது என்பது பாஸ் ஆகிறதுனால எந்த சர்டிஃபிகேட் கூட கிடையாது. டெட்டு கூட பாஸ் பண்ணால் சர்டிஃபிகேட், இப்போ அது கூட கிடையாது. நீங்கள் 100-105 மதிப்பெண்கள் எடுத்துவிட்டு நீங்கள் வேலைக்கு போகலனாலும் நீங்கள் தோல்வியுற்றவராகத்தான் கருதப்படுவீர்கள் என்பதை மனசில் வச்சுக்குங்க. ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இடையில் 2 வருடமோ 3 வருடமோ எவ்வளோ ஆகணும் உங்களாலேயே என்னாலேயே சொல்ல முடியாது. அப்போது காலத்தில் நாம் வேலைக்கு போனால் தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பையும் நம்மளுடைய உறுதி செய்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வருடம் மாறும்போது சிஸ்டம் மாறும், ஸ்டடீஸ் மாறும், அப்புறம் பேட்டர்ன் மாறும், எல்லாமே மாறும். போட்டி அதிகரிக்க புது புது யுக்திகளை சைக்காலஜிஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. எப்படி அவங்கள நாம் ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி அந்த அதிகப்படியான ஆட்களை குறைப்பது, அல்லது எப்படி போட்டித் தேர்வின் மூலமாக அவங்கள வெளியேற்றுவது, இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் முறை வருவதனால அங்கே திறமையானவர்களுக்கு மட்டுமே வேலை இருக்கும். அப்படி திறமை என்று வரும் பொழுது நீங்கள் படித்து அந்த மதிப்பெண்கள் எடுப்பது தான் இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா உங்களுக்கு பலவிதமான தேர்வுகள்லாம் கிடையாது, இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போது உங்களுடைய புக்கிஷ் நாலேஜ் மட்டும் அதிகமாக இருந்தாலே நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க, நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு இங்கே இன்டெலிஜென்ஸு தேவையில்லை. அந்த சப்ஜெக்ட் மேட்டரை உள்வாங்கி கொண்டு அந்த 1 வேர்டில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்துனா நீங்கள் எளிதாக வென்று விடலாம். நான் சொல்லுவேன், குரூப் 4 கூட கடினம் என்று தான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் அங்கே நிறையா படிக்கணும், இங்கே உங்கள் சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே அரசு வேலை உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயந்தான், நமக்கு வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப கிடைக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக் ட்வைஸ். எய்ம் ஹை த ஸ்கை சேஸ். வானத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால்தான் இமயமலை என்ற இலக்கை எட்ட முடியும். ஸோ இலக்கை எட்டுவதற்கு இமாலய இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.